தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆட்டு சந்தையை பற்றின முழு விவரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து நம்ம ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆட்டு சந்தை அப்புறம் என்ன கிழமையில் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு சுருக்கமாக நம்ம கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு என்ன மாதிரியான ரக ஆடுகள் வருது, அப்புறம் எந்த நேரத்தில் நடைபெறுது, என்ன கிழமைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சந்தைக்கு விவசாயிகள் எந்தெந்த ஊர்லேருந்து ஆடுகளை எடுத்துகிட்டு வராங்க, அப்புறம் வியாபாரிகள் எப்படி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எட்டயபுரம் ஆட்டு சந்தை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம். இது வந்து தென் தமிழகத்திலே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு சந்தை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் நடைபெறுது சந்தை. வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை காலை 4 மணி முதல் 10 மணி வரைக்கும் நடைபெறுது. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா செம்மறி ஆடுகளும், சனிக்கிழமை பார்த்திங்கன்னா வெள்ளாடுகளும் வரும். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம், அதை சுற்றி உள்ள மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்லேருந்து ஆடுகள் வந்து இங்கே வரும். இங்கே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆடுன்னு பார்த்திங்கன்னா எட்டயபுரம் பொட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் எட்டயபுரம் கொடி ஆடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெட்டேரி ஆட்டு சந்தை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. வாரம் சனிக்கிழமை காலை 4 மணி முதல் 10 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகள் அதிக அளவில் எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து மாநிலமான ஆந்திரா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்லேருந்து அதிக எண்ணிக்கையில் ஆடுகள் வந்து இங்கே எடுத்துகிட்டு வராங்க. 50 முதல் 75% ஆடுகள் வந்து இங்கேருந்து சென்னைக்கு சப்ளை ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கறி மேலே இருக்க ஆடுகள் வந்து எண்ணிக்கையில் இங்கே அதிகமாக வரும். வளர்ப்பு குட்டிகள் கொஞ்சம் கம்மி தான் இங்கே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருமங்கலம் ஆட்டு சந்தை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது. வாரம் வெள்ளிக்கிழமை காலை 4 மணி முதல் 10 மணி வரைக்கும் பரபரப்பாக நடைபெறும் இந்த திருமங்கலம் ஆட்டு சந்தை தென் தமிழகத்திலே மிகப்பெரிய ஆட்டு சந்தையாக இது கருதப்படுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வந்து வரத்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சந்தைக்கு ஒரு ஃபேமஸான ஆடுன்னு பார்த்திங்கன்னா முட்டுக்கெடாய் தான் இங்கே அதிக அளவில் எண்ணிக்கையில் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குன்னத்தூர் ஆட்டு சந்தை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா வாரம் திங்கட்கிழமை காலை பரபரப்பாக நடைபெறும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேலம் கருப்பாடு, சேலம் மேச்சேரி, நெல்லூர் ஜுடுப்பி மற்றும் ஜமுனாபாரி, தலச்சேரி, அது மட்டும் இல்லாமல் போயர், அனைத்து ரகமான ஆடுகள் வந்து இங்கே எல்லாமே எதிர்பார்க்கலாம். வளர்ப்பு குட்டிகள் முதல் கறி மேலே இருக்க ஆடுகள்னு சொல்லிட்டு எல்லா ஆடுகளும் இங்கே வந்து அதிக எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சந்தை கறி சாப்பாடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம், ராணிப்பேட்டையில் இருக்குது. இது வாரம் வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் 10 மணி வரைக்கும் பரபரப்பாக நடைபெறும். இங்கே வரும் ஆடுகள் பார்த்திங்கன்னா நாட்டு வெள்ளாடு, செம்மறி ஆடு மற்றும் ஆந்திராவை சேர்ந்த நெல்லூர் ஜுடிப்பிகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் ஆந்திராவை சேர்ந்த வியாபாரிகளும் இங்கே அதிக அளவில் இங்கே வந்து ஆடுகள் வாங்கிட்டு போவாங்க. இங்கே ஒரு ஃபேமஸான இருக்கக்கூடிய ஆடுன்னு பார்த்திங்கன்னா சுத்த கருப்பு ஆடு. சுத்த கருப்பு ஆடு பார்த்திங்கன்னா இங்கே வந்து விலை கொஞ்சம் கூடுதலாக எப்போவுமே போகும். அது மட்டும் இல்லாமல் வாரம் சந்தையில் வந்தீங்கன்னா என்னையும் பார்க்கலாம். இங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். பார்ட் 2ல் பார்க்கலாம்.